குர்ஆனும் நபிகளாருடைய பொன்மொழிகளிலும் சில வழிகாட்டுதல்களை இன்றைய குத்துபாவில் நாங்கள் தெரிந்து கொள்வோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு தாலா இந்த உலகத்தில் நம்மை எல்லாம் படைத்து இந்த உலகத்தில் நாம் முறையாக வாழ வேண்டும் என்பதற்கு நமக்காக ஒரு மார்க்கத்தை அவன் தெரிவு செய்து அந்த மார்க்கத்தை நமக்கு முறையாக காண்பிப்பதற்காக அந்த வேதத்தோடு ஒரு தூதரையும் அனுப்பி அவர் மூலமாக ஒரு சமுதாயத்துக்கு வழிகாட்டப்பட்டது. அந்த சமுதாயம் சஹாபாக்கள் அவர்களுக்கு எவ்வாறு வாழ வேண்டும், குர்ஆன் சொல்லுகின்ற வழிகளை எவ்வாறு புரிந்து செயல்படுத்த வேண்டும் என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு சொன்னார்கள். பின்னர் அவர்கள் மூலமாக இந்த மார்க்கம் நபிகளார் போதித்த அடிப்படையில் முறையாக நமக்கு வந்து சேருவதற்கு அந்த சஹாபாக்கள் ஒரு பாலமாக நமக்கு அமைந்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் இஸ்லாம் உலகத்திலே முழு மனித சமுதாயத்துக்கும் இறுதி காலத்தில் அது போய் சேரும் என்பது அல்லாஹ்வின் தூதருடைய வாக்காக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த அடிப்படையில் அன்பு சகோதரர்களே, அல்லாஹு தாலா நமக்கு பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் எப்படி வாழ வேண்டும், என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை முறையாக ஒரு சமுதாயத்தின் மூலம் அவர்களுக்கு வழிகாட்டி மனித குலத்துக்கு அல்லாஹ் இந்த மார்க்கத்தை தெளிவுபடுத்தியிருக்கிறான். அன்பான தோழர்களே, இந்த வகையிலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் சுழலும் சக்கரமாக இருக்கிறது. மனித வாழ்க்கையில் சில போது இன்பம் வந்து சேருவதுண்டு, நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துவதுண்டு. அதே போன்று துன்பங்களும் நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நிகழ்வதுண்டு. அது சில நேரங்களில் நமக்கு சோதனையாகவும் வேதனையாகவும் அது அமைந்து விடுகிறது. இப்படி மனித வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் ஒரு சுழலும் சக்கரமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான சந்தர்ப்பத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் ஏற்பட்டால் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன வழிகளை கையாள வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருப்பதை போன்று சந்தோஷமான நிகழ்வுகள், இன்பமான வெற்றிகரமான நிகழ்வுகள் நமக்கு நடந்தால் அந்த வெற்றியை, அந்த இன்பத்தை நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் வெளிப்படுத்த வேண்டும், நம்முடைய உள்ளத்தில் ஏற்படும் சந்தோஷத்தை நாம் எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் இஸ்லாம் அதற்கான சில விதிகளை, ஒழுங்குகளை நமக்கு காண்பித்திருக்கிறது. எனவே இந்த விதிகளை மீறாமல் அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிம் வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. அல்லாஹ் பல இடங்களில் அல் குர்ஆனில் சொல்லுகிறான், வமன் யதஅத்த ஹுதூதல்லாஹ், எவர் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுதல்களை வரம்புகளை மீறுகிறாரோ அவர் அநியாயக்காரராகவே இருக்கிறார், அவர் வழி தவறியவராகவே இருக்கிறார் என்று அல்லாஹ் பல இடங்களில் அல் குர்ஆனில் சொல்லுகிறான். எனவே அல்லாஹ் நமக்கு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், சந்தோஷத்திலும் துன்பத்திலும் என்னென்ன வழிகளை நாம் கையாள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறதோ, என்னென்ன வரம்புகளை மீறக்கூடாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களோ, அதற்கு கட்டுப்பட்டு முழுமையாக வழிபட்டு நடக்க வேண்டும். யாரெல்லாம் அந்த கட்டளைகளை, அந்த எல்லைகளை மீறி நடப்பார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னும் சில இடங்களில் சொல்லுகிறான், யாரு வரம்பு மீறி, வமன் தகா, எவர் வரம்பு மீறுவாரோ ஃபைனல், அதாவது நிச்சயமாக அவர்கள் மறுமையில் ஒதுங்குமிடம் நரகம் தான் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படியான வசனங்கள் அல் குர்ஆனில் பல இடங்களில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பு தோழர்களே, வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு வெற்றி கிடைக்கிறது. நமக்கு வெற்றி, இன்பம், ஒரு சந்தோஷம் உண்டாகிவிட்டால் அந்த சந்தோஷத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். இதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறது. ஒரு மனிதனுக்கு கிடைத்த வெற்றியை, ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை அவன் வெளிப்படுத்த வேண்டும். அல்லாஹ் எனக்கு அருள் செய்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு சந்தோஷத்தை தந்திருக்கிறான், ஒரு சுபீட்சியமான வாழ்க்கை அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான் என்பதை ஒரு அடியான் வெளிப்படுத்தி அவனுடைய சந்தோஷத்தை காட்ட வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் சொல்லுகிறான், சூரத்துல் அஹ்ஸாப் 9வது வசனத்திலே சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே, விசுவாசிகளே, உஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும், உங்கள் மீது அல்லாஹ் செய்த அருளை நீங்கள் பேசுங்கள், ஞாபகம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போன்று சூரத்துல் துஹா 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், நபியே, உம்முடைய இறைவன் உமக்கு செய்த அருளை நீங்கள் பேசி காட்டுங்கள், அருளை பற்றி பேசுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே மூமின்கள் தங்களுடைய சந்தோஷத்தை, அல்லாஹ் தமக்கு தந்த வெற்றியை, அல்லாஹ் தமக்கு தந்த அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும், பேச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
ஆனால் அதற்கு விதிகள் இருக்கின்றன. அந்த விதிகளை மீறாமல் வெளிப்படுத்த வேண்டும். பெருநாளுடைய தினம் வருகிறது, அந்த தினத்திலே தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இசையை ஹராமாக்கி இருக்கிறார்கள். தேவையற்ற கருத்து பிழையான பாடல்களை தடை செய்திருக்கிறது இஸ்லாம். ஆனால் பெருநாளுடைய தினத்திலே சந்தோஷத்தை வெளிப்படுத்தும் முகமாக சில பாடல்களை பாடுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது. தடை விதித்த ஒன்றை பெருநாளுடைய தினத்தில் சந்தோஷத்திற்காக அதை வெளிப்படுத்துமாறு இஸ்லாம் சொல்லுகிறது. சில விளையாட்டுகளை மஸ்ஜிதிலே அரங்கேற்றுவதற்கும் அந்த அரங்கேறுகின்ற விளையாட்டை பார்ப்பதற்காக தன் மனைவிக்கு கூட அனுமதித்தார்கள் என்ற செய்தியை புகாரியில் பார்க்கிறோம். அந்த அளவுக்கு முஸ்லிம்கள் அல்லாஹ்வினால் தனக்கு கிடைத்த வெற்றியை, அல்லாஹ்வினால் தனக்கு கிடைத்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டும். நபிகளாருடைய பல ஹதீஸ்களை நாம் பார்க்கலாம். ஐயுல் அமாலி ஹைர், ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கப்படுகிறது, அமல்களில் சிறந்தது எது யா ரசூலல்லாஹ் என்று கேட்கப்பட்ட பொழுது ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நீ மற்ற முஸ்லிம்களுக்கு உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது அமல்களிலே சிறந்தது என்றார்கள். அப்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துவது, அடுத்தவர்கள் உள்ளத்தில் சந்தோஷத்தை மிளிரச் செய்வது, இது இஸ்லாம் காட்டுகின்ற ஒரு வழி. என் அன்பு தோழர்களே, உலகத்திலே நமக்கு பல வெற்றிகள் வரலாம். சில போட்டிகளில் நாம் பங்கு பற்றி வெற்றி ஈட்டலாம், சில பரீட்சைகளில் நாம் வெற்றி ஈட்டலாம், பல காலமாக ஆசைப்பட்ட ஒரு பதவி நமக்கு கிடைத்திருக்கலாம். இதுவெல்லாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு வெற்றி, ஒரு உதவி. இந்த நேரத்தில் அல்லாஹ்வுக்கு சுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இதை விட்டுவிட்டு வரம்புகளை மீறி, எல்லைகளை மீறி நாம் செயல்பட்டு விடக் கூடாது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அன்பு தோழர்களே, இந்த உபதேசம் யாருடைய மனதையும் புண்படுத்துவதற்கல்ல. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், குர்ஆனிலே ஒரு வசனம் இறங்கிவிட்டால் சஹாபாக்கள் அவர்கள் நினைப்பார்களாம், இந்த வசனம் எனக்காக இறங்கி உள்ளதோ என்று சஹாபாக்கள் சிந்திப்பார்களாம். அப்படி நாங்களும் மூமின்களாக இருந்தால், நாங்களும் முஸ்லிம்களாக இருந்தால், இந்த உபதேசங்களை கேட்கின்ற பொழுது இதில் சொல்லப்படுகின்ற இந்த நபிமொழிகளில் அல் குர்ஆனில் வருகின்ற செயல் கடந்த காலங்களில் நம்முடைய வாழ்க்கையில் இடம்பெற்றிருந்தால் அதற்காக நாம் கவலைப்படுவோம். அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்வோம். யா அல்லாஹ், தெரியாமல் செய்து விட்டேன், யா அல்லாஹ் புரியாமல் செய்து விட்டேன், என்னை மன்னித்து விடு, இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில் இப்படியான வரம்பு மீறல்கள் நடக்காது யா அல்லாஹ் என்று அவரிடத்தில் தௌபா செய்து நம்மை மாற்றிக்கொள்வோம். நிச்சயமாக அல்லாஹ் தௌபாக்களை ஏற்று இன்னொரு இடத்தில் அல்லாஹ் வாக்களிக்கிறான், உண்மையாக திறந்த மனதோடு அல்லாஹ்விடத்தில் ஒருவன் தௌபா செய்தால், பல பாவங்களுக்கு பின்னர் தௌபா செய்தால் அல்லாஹ் அவன் செய்த தீமைகளை நன்மைகளாக மாற்றி கொடுப்பான். அல் குர்ஆனில் அல்லாஹ் வாக்களிக்கும் வசனம் இது. நரகத்துக்கு செல்ல இருக்கும் மனிதன் பல தவறுகளுக்கு பின்னர் உண்மையாக உணர்ந்து அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்தால் அவனுடைய தௌபாவை ஏற்று அல்லாஹ் அவனுடைய தீமைகளை நன்மைகளாக மாற்றி கொடுப்பேன் என்று அல்லாஹ் வாக்களிக்கிறான் அல் குர்ஆனில். எனவே கடந்த காலங்களில் நம்மிடத்தில் தவறு ஏற்பட்டால் தெரிந்து கொள்வோம். அன்பு சகோதரர்களே, இஸ்லாத்தில் ஒரு பொதுவான காயிதா இருக்கிறது, பொதுவான ஒரு சட்டம். இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லோரும் தங்களுடைய கிதாபுகளிலே இந்த சட்டத்தை எழுதுவார்கள். என்ன சட்டம்? அல் அஸ்லு ஃபில் இபாதா அல் மன்உ வல் அஸ்லு ஃபில் அஸ்யா அல் இபாஹா. இது ஒரு பொதுவான ஒரு காயிதா, ஒரு சட்டம். என்ன அர்த்தம் தெரியுமா? இஸ்லாம் அடிப்படை, இபாதத்துடைய அடிப்படை, இபாதத்துடைய அடிப்படை அது தடுக்கப்பட்டுள்ளது. இபாதத்துகளை நாம கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஒரு இபாதத்தையும் நாம உருவாக்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரினால் காட்டப்பட்ட ஒரு இபாதத்தை அவர்கள் செய்த முறை பிரகாரம் அது செய்யப்பட வேண்டும். அது அல்லாமல் நாம அதனுடைய வடிவத்தை மாற்றுவது, அதனுடைய சிஃபத்தை மாற்றுவது அல்லது ஒரு இபாதத்தை உருவாக்குவது, இதுவெல்லாம் தடை. அப்படி உருவாக்கினால் நமக்கு மறுமையில் தண்டனை இருக்கிறது. அந்த இபாதத் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவான செய்தி. எவரொருவர் எங்களுடைய வழிகாட்டலில் இல்லாத ஒரு அமலை செய்வாரோ அது மறுக்கப்படும். அப்ப இபாதத்துகளை நாம் உருவாக்க முடியாது, எந்த ஒரு இபாதத்தை நாம உருவாக்க முடியாது. இஸ்லாம் சொன்ன, நபிகளார் காண்பித்ததை தான் அந்த அடிப்படையில் செய்ய வேண்டும். இது இஸ்லாத்தின் பொதுவான ஒரு சட்டம்.
அதே போன்று வல்லஸ்லு ஃபில் அஸ்யா அல்-இபாஹா, இபாதத் அல்லாத உலகத்தில் இருக்கின்ற ஏனைய விவகாரங்களை பொறுத்த மட்டிலே அது நமக்கு அனுமதிக்கப்பட்டவை. நமக்கு அது அனுமதிக்கப்பட்டவை. ஒரு கொண்டாட்டம், ஒரு சந்தோஷம், வீட்டிலே நடக்கும் ஏனைய விவகாரங்கள், உலகத்திலே என்னென்ன விவசாயமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், ஏனைய தொழிலாக இருக்கலாம், மனித சமுதாயத்தின் வழக்கமாக இருக்கலாம், இதுவெல்லாம் இபாதத் அல்லாத ஏனைய விடயங்களிலே இபாஹா அது அனுமதிக்கப்பட்டவை, மார்க்கம் தடுத்ததை தவிர. இப்படி புரிய வேண்டும். இபாதத்துகளை நாம் உருவாக்க முடியாது, இபாதத்துகளை நாம புதிதாக செய்ய முடியாது, அது நமக்கு தடுக்கப்பட்டவை. ஏனைய விவகாரங்களை பொறுத்த மட்டிலே அது நமக்கு அனுமதிக்கப்பட்டவை. நாம் விரும்பியபடி செய்து கொள்ளலாம், ஆனால் மார்க்கம் தடுத்ததை தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது பொதுவான அடிப்படை. இதற்கான ஆதாரம் என்னவென்றால், அன்பு தோழர்களே, சஹீஹ் இப்னு ஹிப்பானில் 22ஆம் இலக்கத்தில் பதிவான செய்தி, இது புகாரி முஸ்லிமிலும் பதிவாக இருக்கிறது, வேறு வாசகங்கள் மூலம் இந்த செய்தி பதிவாக இருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், கால ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்கான ஷைஉன் மின் அம்ரி துன்யாக்கும் ஃபஸஅனுக்கும், உங்களுடைய உலக விவகாரங்களாக இருந்தால் அது உங்களுடைய முடிவு, அது உங்களுடைய விவகாரம் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். உலகத்தின் ஏதாவது ஒரு நிகழ்வாக இருந்தால், உலகத்தின் ஒரு கொண்டாட்டமாக இருந்தால், உலகத்தில் ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வளமை இருக்கிறது என்றால் ஃபஸஅனுக்கும், அது உங்களுடையது, அது உங்களுக்குரியது, நீங்கள் அதை பற்றி அறிந்தவர்கள், நீங்கள் செய்து கொள்ளலாம். வைன்கான ஷைஉன் மின் அம்ரி தீனிக்கும், அது மார்க்கமாக இருக்குமாக இருந்தால், அது உங்களுடைய மார்க்கத்தில் உள்ள விவகாரமாக இருந்தால் இலைய, அது என்னிடத்தில் இருந்துதான் எடுக்கப்பட வேண்டும். அப்ப மார்க்கம் என்று வந்துவிட்டால் அல்லாஹ்வுடைய தூதரின் வழிகாட்டலின் பிரகாரம் தான் செய்யப்பட வேண்டும். ஏனைய உலக விவகாரங்களாக இருந்தால் அது உங்களுக்கு எது சிறந்ததோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் பொதுப்படையாக அனுமதித்த ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஹதீஸின் அடிப்படையிலும் இதே போன்று இன்னும் உள்ள ஹதீஸ்களின் அடிப்படையிலும் தான் இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், மார்க்கம் என்று வந்தால் அது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் வழிகாட்டியபடி செய்ய வேண்டும். ஏனைய விவகாரங்களாக இருந்தால் எது உங்களுக்கு வசதியோ, எது உங்களுக்கு சிறந்ததோ அதை நீங்கள் செய்து கொள்ளலாம், ஆனால் மார்க்கம் தடுத்ததை தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் விதி. உலகத்தில் ஒரு விளையாட்டை நாங்கள் அரங்கேற்ற விரும்புகிறோமா, அந்த விளையாட்டில் நமக்கு ஒரு சந்தோஷம் வருகிறதா, ஒரு குதூகலமாக இருக்கிறதா, சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதும் சந்தோஷம் அடைவதும் இஸ்லாம் விரும்புகிறது. இதை இஸ்லாம் விரும்புகிறது. ஒரு வெற்றி கிடைக்கிறதா, அல்லாஹ் நமக்கு தந்த அருள், அந்த அருளை பற்றி நீங்கள் பேசுங்கள், அந்த அருளை நீங்கள் நினைவு கூறுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம். அந்த அருளை வெளிப்படுத்தி அல்லாஹ் தந்த ஒரு நியமத் என்று நாம் சந்தோஷப்படுவது, அதை நாம் வெளிப்படுத்துவது, இது இஸ்லாம் அங்கீகரித்த ஒரு விடயம். ஆனால் மார்க்கம் தடுத்ததை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அன்பு தோழர்களே, இன்று நாம் பார்க்கிறோம் பல விளையாட்டுகள் அரங்கேற்றப்படுகின்றன, பல வெற்றிகள் நடைபெறுகின்றன, பல வீடுகளிலே பல விசேஷங்கள் நடைபெறுகின்றன, திருமணம், இது போன்ற வேற விசேஷங்கள். தன்னுடைய ஒரு மாணவன் பட்டம் பெற்று வந்து விட்டான், தன்னுடைய ஒரு மகன் பட்டம் பெற்று வந்து விட்டான், அந்த வீட்டிலே ஒரு சந்தோஷம், உணவு பரிமாற்றல், மக்களை அழைத்து ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது, இதையெல்லாம் இஸ்லாம் தடுக்கவில்லை. இதுவெல்லாம் உலக விவகாரம். உலக விவகாரமாக இருந்தால் மார்க்கம் தடை செய்யாததில் நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதி தந்திருக்கிறார்கள். இது பொதுவான விதி. ஆனால் விதிகளை மீறக்கூடாது. நாம் இன்று பார்க்கிறோம், ஏதோ ஒரு விடயத்தில் நாம் வெற்றி பெற்று விட்டால் நம் சமூகம் அந்த வெற்றியை கொண்டாடும் முகமாக என்ன செய்கிறார்கள்? கூச்சலிடுகிறார்கள், ஒப்பாரி வைக்கிறார்கள், வெடிகளை போட்டு பெரும் சத்தங்களை முழக்குகிறார்கள், வீதிகளை மறைக்குகிறார்கள், பொது பாதைகளை அடைக்கிறார்கள், பாதரட்சைகளுக்கு அந்த பாதசாரிகளுக்கு தடைகளை ஏற்படுத்துகிறார்கள், சத்தங்களை எழுப்பி ஓலங்கள் அவலங்கள் எவ்வளவு சத்தங்களை இட்டு நோயாளிகள் தூங்க முடியவில்லை, விருந்தாளிகள் வந்திருப்பார்கள், விருந்தாளிகளோடு பேச முடியவில்லை, எவ்வளவு அநியாயங்களை
எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி எந்த அடிப்படையில் எல்லாம் ஒருவனுடைய நிம்மதியை கெடுக்க முடியுமோ, ஒரு நோயாளியுடைய ஆரோக்கியத்தை கெடுக்க முடியுமோ அந்த அளவுக்கெல்லாம் சத்தமிட்டு ஊளையிட்டு பல சத்தங்களை எழுப்பி வெடிக்கலை போட்டு பட்டாசுகளை கொளுத்தி சந்தோஷங்களை கெடுத்து விடுகிறோம். வீதிகளில் வாகனங்கள் செல்ல முடியாமல் நெரிசல்களை ஏற்படுத்துகிறோம். சிந்திக்க வேண்டும் சகோதரர்களே, இது மார்க்கம் அனுமதித்ததா? சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கு இஸ்லாம் அனுமதி தந்திருக்கிறது. சந்தோஷமாக விளையாடுவதற்கு அனுமதி தந்திருக்கிறது. சந்தோஷமாக வேறு வேறு நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுவதற்கு இஸ்லாம் உரிமை தந்திருக்கிறது. ஆனால் மார்க்கமிட்ட வரம்பை மீறக்கூடாது. மார்க்கம் என்ன வரம்பிடுகிறது பாருங்கள் சகோதரர்களே. அதாவது சஹீஹுல் புகாரியிலே அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் முஸ்லிமு மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்பவன் யாரு தெரியுமா? முஸ்லிம் என்றால் அவன் எப்படி இருப்பான் தெரியுமா? மன் சலிமல் முஸ்லிமூன மின் முஸ்லிமீன மின் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் என்பவன் மற்றைய முஸ்லிம்களை தன்னுடைய கையாலும் கரத்தாலும் தன்னுடைய நாவாலும் எந்த தொந்தரவும் செய்ய மாட்டான். அவனுக்கு எந்த அநீதியும் இழைக்க மாட்டான். நாம் வெற்றியை கொண்டாடுகிறோம் என்ற பேரிலே பட்டாசுகளை கொளுத்தி சத்தத்தை உயர்த்தி ஊர்வலம் வந்தால் எத்தனை நோயாளிகள் பாதிக்கப்படுவார்கள், எத்தனை முஸ்லிம்கள் பாதிக்கப்படுவார்கள், எத்தனை நோயாளிகளுடைய நிம்மதியை இழக்க செய்வோம். விருந்தாளிகளை கவனிப்பதற்காக காத்திருப்பவர்களுடைய அந்த ஒரு விருந்தோம்பல் என்னும் சுன்னத்தான இபாதத்தை நாம் கெடுத்து விடுவோம். அது மாத்திரமா சகோதரர்களே, பள்ளி வாயில்களிலே அல்லாஹ்வை இபாதத் செய்து கொண்டிருக்கும் அந்த அடியார்களுடைய உள்ளத்தில் கூட ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி ஷைத்தானியத்தான உணர்ச்சிகளை ஏற்படுத்தி அவர்களுடைய தொழுகையில் கூட படைத்த இறைவனை வணங்கக்கூடியவர்களை கூட முறையாக வணக்கம் செய்ய முடியாத அளவு அவர்களுடைய உள்ளத்திலே ஊசலாட்டங்களை ஏற்படுத்துகிறோம் என்றால் எவ்வளவு மகா தவறை நாம் செய்கிறோம். இன்று நாம் பார்க்கிறோம், முஸ்லிம் ஏரியாக்கள் கூட, முஸ்லிம் ஊர்களில் நகரங்களில் கூட என்ன நடக்கிறது? பள்ளி வாயிலுக்கு அருகாமையிலே மைதானம் இருக்கிறது. அந்த மைதானத்திலே ஒரு மரியாதைக்காக அதான் சொல்லப்படுகின்ற நேரத்தில் மாத்திரம் ஒரு 10 நிமிடம் அந்த இசையை நிறுத்துவார்கள், அந்த விளையாட்டை நிறுத்துவார்கள். அதான் முடிந்தவுடனே மீண்டும் அந்த அவர்களுடைய அந்த இசைகளை, அந்த அரங்கேற்பு விழாக்களை நடாத்துகிறார்கள். மஸ்ஜிதிலே தொழுபவருடைய நிலைமை என்ன? சிந்தித்து பாருங்கள். இத விழாக்களை அரங்கேற்றுபவர்களுக்கு தொழுகை கடமை இல்லையா? இவர்கள் முஸ்லிம்கள் இல்லையா? நாளை மறுமையிலே தொழவில்லை என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும். தொழாதவர்கள் காமானுடன், ஹாமானுடன், காரூனுடன் மறுமையில் எழுப்பாட்டப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே. இந்த சகோதரர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன பதில் சொல்லுவார்கள்? காரூனோடு மறுமையில் எழும்பி நிறுத்தப்படுவானே. சிந்திக்க வேண்டாமா சகோதரர்களே? ஒரு காபிரோடு, அல்லாஹ் விரும்பாத ஒரு விரோதியோடு மறுமையில் நாம் அல்லாஹ்வின் முன்னிலையில் எழுப்பப்படுவோம் என்றால் எவ்வளவு பாரதூரமான ஒரு காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். மட்டுமல்ல, அல்லாஹ்வை நேரத்துக்கு வணங்க வேண்டும், தொழ வேண்டும் என்று வேலைகளை எல்லாம் ஒதுக்கிவிட்டு இறை இல்லத்துக்கு வந்து சேர்ந்திருப்பவர்களை கூட முறையாக தொழ விடாமல் இப்படியான சத்தங்களை உயர்த்தி நாம் அவர்களுக்கு தொந்தரவு செய்வோமாக இருந்தால் அல்லாஹ்வின் இபாதத்தை செய்ய தடுத்தவர்களின் கூட்டத்தில் நாம் மறுமையில் எழுப்பாட்டப்பட மாட்டோமா? உணர வேண்டும் சகோதரர்களே, சிந்திக்க வேண்டும். நமக்கு சொற்ப கால வாழ்க்கை தான் அல்லாஹ் தந்திருக்கிறான். நாம் பிறக்கும் பொழுதே நமக்கு எப்பொழுது மரணம் என்றும் விதிக்கப்பட்டு விட்டது. தோழர்களே, ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், நாம் தயாராகும் வரைக்கும் நம்முடைய மரணம் நம்மை காத்திருக்காது. நாம் மௌத்துக்கு தயாராகும் வரை அமல்களை செய்து மறுமைக்காக, சுவர்க்கத்துக்காக நம்மை நாம் தயார்படுத்தும் வரை நம்முடைய மரணம் காத்து நிற்காது. எனவே மரணம் வந்து விடுமே என்று
நாம் தான் நம்மை மரணத்துக்காக காத்து நிற்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே இந்த இப்படியான வெற்றிகளை கொண்டாடுகிறோம், அல்லாஹ்வின் உதவிகளை கொண்டாடுகிறோம் என்ற பேரில் அனுமதிக்கப்பட்டதுதான். ஆனால் விதிகளை மீறிவிடக் கூடாது. சந்தோஷத்துக்காக நீங்கள் விளையாடலாம், ஒரு சத்தமிடலாம், ஒரு கைதட்டலாம், ஒரு தக்பீர் சொல்லலாம், ஏதாவது ஒன்று செய்யலாம், ஒரு சுஜூது செய்யலாம். சுக்ருக்காக அல்லாஹ் தந்து விட்டானே, ஒரு சுஜூது செய்யலாம், தக்பீர் முழங்கலாம், ஏதாவது செய்யலாம் மார்க்கம் அனுமதித்த விதத்திலே. ஆனால் தொடராக செய்ய முடியாது. ஏதாவது ஒரு நினைவு தினம் என்ற பேரில் ஒரு முறை மாத்திரம் உங்களுக்கு செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக அதை நாங்கள் கொண்டாட முடியாது. ரசூலுல்லாஹ் தடை செய்தார்கள். நேரம் சுருக்கமாக இருப்பதனால் சுருக்கமான முறையில் சொல்லிக் கொள்கிறேன். ஈத் என்று நாம் சொல்லுவோம். ஈத் நமக்கு இஸ்லாத்திலே 2 ஈதுகள், ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அல்ஹா, நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் என்ற 2 பெருநாள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. இந்த பெருநாள் நமக்கு வழங்கப்படுவதற்கு முன்னர் இஸ்லாத்துக்கு முந்தைய காலத்திலே பல கொண்டாட்டங்கள் மக்களிடத்தில் இருந்தன. ரசூலுல்லாஹ் இறுதியாக சொன்னார்கள், உங்களுடைய எல்லா கொண்டாட்டங்களும் எல்லா ஈதுகளும் மாற்றப்பட்டு அல்லாஹ் நீங்கள் கொண்டாடி கொண்டிருந்த அந்த ஈதை விட சிறந்த ஈதாக 2 நாட்களை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த 2ம் தான் உங்களுக்கு ஈத். ஈத் என்றால் என்ன? வருடா வருடம் சுழற்சி முறையில் வரக்கூடிய ஒன்று, அல்லது மாதா மாதம் சுழற்சி முறையில் வரக்கூடியதற்கு அரபிலே ஈத் என்று சொல்லுவார்கள். உதாரணமாக பெற்றோர் தினம். ஒரு தந்தைக்காக ஒரு நாள் நீங்கள் சந்தோஷம் கொண்டாடலாம். அதையே வருடா வருடம் ஒரு நேரத்தை குறிப்பிட்டு, ஒரு தியதியை குறிப்பிட்டு வருடா வருடம் செய்வதை இஸ்லாம் தடுக்கிறது. அது பெற்றோர் தினமாக இருக்கட்டும், ஆசிரியர் தினமாக இருக்கட்டும், மாணவர் தினமாக இருக்கட்டும், ஒரு எந்த தினமாக இருந்தாலும் அந்த தினத்தை ஞாபகம் கூறி முதலில் ஒரு தரம் செய்வதற்கு அனுமதி இருக்கிறது. அதையே ஒரே காலப்பகுதியில் ஒரே திகதியில் தொடர்ச்சியாக வருடா வருடம் செய்வதற்கு அனுமதி இல்லை. அதைத்தான் இஸ்லாம் சொல்லுகிறது, அது அபுதலக்குமா ஹைரன் மின்ஹுமா. எந்த பெருநாள்களை ஈதுகளை எல்லாம் கொண்டாடி கொண்டிருந்தீர்களோ அதையெல்லாம் இஸ்லாம் அல்லாஹ் மாற்றி விட்டான். இனி 2 நாட்களை தான் சுழற்சி வடிவத்தில் உங்களுக்கு கொண்டாட முடியும். இதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு கொண்டாட்டத்தையும் நேரம் குறிப்பிட்டு வருடம் கொண்டாடுவதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அப்படி நாம் செய்தால் அல்லாஹ் இட்ட வரம்பை மீறுகிறோம், நபிகளால் காட்டிய வரம்பை மீறுகிறோம். அது இஸ்லாம் அங்கீகரிக்காத கொண்டாட்டம். அதே போன்றுதான் ஏனைய எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது, மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது. அந்த வகையிலே நம்முடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம். கரஓசை எழுப்பலாம், தக்பீர்கள் சொல்லலாம், எதையும் செய்யலாம், அனுமதி இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் தடுத்ததை செய்யக்கூடாது. என்ன தடை? பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அப்ப முஸ்லிம் என்பவன் யாரு? பிற முஸ்லிமுக்கு கையாலும் தன் நாவாலும் எந்த தொந்தரவும் செய்யாதவன் தான் முஸ்லிம். அப்ப நாம் கத்தலாமா, கூச்சலிடலாமா, பட்டாசுகள் கொளுத்தலாமா, வீதிகளை மறிக்கலாமா? எத்தனை நோயாளிகள் அவசர பயணத்தில் இருப்பார்கள். நாங்கள் வீதியை மறித்துக் கொண்டால் எவ்வளவு பாதிக்கப்படுவார்கள். அவசர பயணங்கள், மரணப்படுக்கையில் இருக்கும் ஒருவனை சந்திப்பதற்காக போய்கொண்டிருக்கும் ஒரு சகோதரன் வீதி மறிப்பால் அவன் பாதிக்கப்படுவான். அன்பு தோழர்களே, எவ்வளவு வேதனைப்படுவார்கள். கடைசி மூச்சிலே இருக்கின்ற என் தந்தையை, என் தாயை ஒரு முறை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசையோடு வாகனத்தில் பயணிப்பவனை நீங்கள் இடைமறித்தால், அவன் செல்லும் பொழுது அவனுடைய தாய் மரணித்திருந்தால் எவ்வளவு வேதனைப்படுவான். உங்களுக்கு எதிராக அல்லாஹ்விடம் எப்படி பிரார்த்தனை செய்வான் சிந்தித்து பாருங்கள். உங்களை நீங்கள் நினைத்து பாருங்கள். அப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு ஏற்பட்டால் உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய வாயால் அவனை புகழுவீர்களா, அவனை திட்டி தீர்ப்பீர்களா? இதுதானே மற்ற மனிதனுக்கும் இருக்கும். இந்த உணர்வு தானே அவனுக்கும் இருக்கும். இப்படித்தானே மஸ்ஜிதிலே தொழுபவனுக்கும் இருக்கும். பள்ளியிலே தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் உங்களுக்கு எதிராக பிரார்த்திப்பான, யா அல்லாஹ் இந்த சமுதாயத்தை நீயே பார்த்துக்கொள் என்று சொன்னால்
அதுவே பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நேரத்தில் அது நிகழ்ந்திருந்தால் நமக்கு என்ன நிலையாவது? நம்முடைய மரணம் எப்படி நிகழும்? நம்முடைய வீடு எப்படி பாதுகாப்பா இருக்கும்? நம்முடைய குடும்பம் எப்படி உருப்படும்? சிந்தனை செய்து பாருங்கள் சகோதரர்களே. இதை திட்டுவதாக நினைக்காதீர்கள். நான் உங்களை திட்டுவதாக ஏசுவதாக நினைக்காதீர்கள். நாம் எல்லோரும் நாளை மறுமையில் அல்லாஹ்வின் சோதனையிலிருந்து தப்ப வேண்டும். அல்லாஹ்வின் விசாரணையிலிருந்து தப்பி மகசர் வெளியிலே இருந்து சுவர்க்கத்தின் பக்கம் சொல்லுகின்ற ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். அன்பு தோழர்களே, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், மூமின் என்பவன் யார் என்றால் தனக்காக விரும்பும் ஒன்றை பிறருக்காகவும் விரும்ப வேண்டும், அவன் தான் மூமின். என்னுடைய சந்தோஷ வாழ்க்கை, நான் சொர்க்கத்தில் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுவதை போன்று என் சகோதர முஸ்லிம்களும் சொர்க்கத்தில் என்னோடு இருக்க வேண்டும், அவர்கள் செய்யும் தீமைகளை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். இன்னொரு ஹதீஸை பாருங்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், சஹீஹ் புகாரியில் பதிவாக இருக்கிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால், நபிகளார் சொன்னார்கள், அதாவது ஆத்து தரீக ஹக்கஹா, வீதியில் நீங்கள் இருந்தால் வீதியின் உரிமையை கொடுத்து விடுங்கள். பாதையில் நீங்கள் இருந்தால் பாதையின் ஒழுங்குகளை நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். சஹாபாக்கள் கேட்டார்கள், வமல் ஹக்கு தரீக் யா ரசூலல்லாஹ், பாதைக்கு கொடுக்க வேண்டிய உரிமை என்றால் என்ன யா ரசூலல்லாஹ், அது எவை என்று கேட்டபொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கல்லல் பஸர், பார்வையை தாழ்த்த வேண்டும். பெண்கள் நடமாடுவார்கள், பெண்கள் வரும் பொழுது நீங்கள் பார்வையை தாழ்த்த வேண்டும், அது வீதிக்கு கொடுக்கும் உங்கள் உரிமை. வகஃபுல் அதா, மனிதர்களுக்கு தொந்தரவு செய்யாமல் இருக்க வேண்டும், மனிதர்களுடைய உள்ளத்தில் வெறுப்பை ஏற்படுத்தாமல், அவர்களுக்கு நோவினைப்படுத்தாமல் நடந்து கொள்ள வேண்டும். பட்டாசு போடுங்கள், சத்தத்தை உயர்த்துங்கள், பாதசாரிகளை தடை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. வீதியின் ஒழுங்குகளில் ஒன்றை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பார்வையை தாழ்த்த வேண்டும், பெண்கள் வருவார்கள். அதே நேரம் வீதிகளில் என்ன செய்ய வேண்டும்? நோவினை தருவதை தடுக்க வேண்டும். ஒரு கல் இருந்தால் எடுத்து வீச வேண்டும், முள் இருந்தால் அகற்ற வேண்டும், அது சதகா செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்றார்கள். ஆனால் நாமே ஒரு தொந்தரவாக இருந்தால், நம்முடைய நாவே ஒரு தொந்தரவாக இருந்தால், நம்முடைய செயலே அவர்களுக்கு ஒரு தொந்தரவாக இருந்தால் மறுமையில் என்ன பதிலை சொல்லுவோம் சகோதரர்களே? வீதியின் உரிமையை மீறியவர்கள் என்ற குற்றவாளியாக நாம் மறுமையில் நிறுத்தப்பட மாட்டோமா? சிந்தித்து பாருங்கள். மேலும் சொன்னார்கள், வரத்து சலாம், சலாம் சொல்பவர்களுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். வஅம்ரு பில் மஅரூஃப் வ நஹ்யு அனில் முன்கர், நன்மையை ஏவி தீமையை தடுக்க வேண்டும். நடக்குமா சகோதரர்களே? நாமே கூச்சல் விடுகிறோம், நாமே வீதியை மறிக்கிறோம் என்றால் நாம் எப்படி நன்மையை ஏவி தீமையை தடுப்பது? வீதியை மறிப்பது தீமை, வீதியை தடை செய்வது பாவம். அப்படி இருக்கும் பொழுது நாம் எப்படி நன்மை ஏவி தீமையை தடுக்க போகிறோம்? சிந்தித்து பாருங்கள். நன்மை ஏவுவதாக இருந்தால் நம்மிடத்தில் அந்த நன்மை இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்ன செய்தி புகாரில் பதிவாக இருக்கிறது. நாளை மறுமையில் ஒரு கூட்டம் நரகத்திலே இருப்பார்கள். எப்படி தெரியுமா? வயிறுகள் கிழிக்கப்பட்டு அவர்களுடைய குடல்கள் எல்லாம் வெளியிலே வந்து திருகையை கழுதைகள் சுத்துவது போன்று அவர்கள் நரகத்தில் சுற்றி கொண்டிருப்பார்கள். எப்படி? வயிறு கிழிக்கப்பட்டு குடல்கள் எல்லாம் வெளியில் தொங்கிக் கொண்டிருக்கும். இந்த நிலையில் ஒரு கூட்டம் மறுமையில் நரகத்தில் சுற்றி கொண்டிருப்பார்களாம். அப்பொழுது அந்த நரகத்தில் இருக்கும் இன்னொரு கூட்டம் இவர்களை பார்த்து கேட்பார்களாம், மனிதா, உலகத்திலே நீதானே அது தவறு இது தவறு என்று சொல்லிக் கொண்டிருந்தாய், இப்போது நீ ஏன் நரகத்துக்கு வந்தாய் என்று கேட்கின்ற பொழுது சொல்லுவானாம், நான் சொன்னேன் தான், ஆனால் நான் உலகத்தில் பின்பற்றவில்லை. சகோதரர்களே, நன்மை ஏவுவதாக இருந்தால் நாம் நன்மையை செய்ய வேண்டும், தீமையை தடுப்பதாக இருந்தால் அந்த தீமை நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. நாமே பாதையை தடுக்கிறோம், நாமே நோயாளியின் சந்தோஷத்தை கெடுக்கிறோம், நாமே முஸ்லிம்களுடைய நிம்மதியை கெடுக்கும் அளவுக்கு ஓலமிட்டு சத்தமிட்டு ஒப்பாரி வைக்கிறோம் என்றால் நாம் எப்படி தீமையை தடுத்தவர்களாகலாம்? எனவே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குடல்கள் வெளியில் தள்ளப்பட்ட அந்த கூட்டத்தில் நாம் ஒருவராக ஆகிவிடக் கூடாது என்பதை நாங்கள் உள்ளத்தில் கொள்ளுவோம் அன்பு தோழர்களே. எனவே வீதியின் உரிமைகளில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், பார்வையை தாழ்த்த வேண்டும், பெண்களை நோக்கக்கூடாது, இது போன்ற தவறுகளை பார்க்க கூடாது, பார்வையை தாழ்த்த வேண்டும், நோவினை தரும் விடயங்களை தடுத்துக் கொள்ள வேண்டும், சலாத்துக்கு பதில் சொல்ல வேண்டும், நன்மை ஏவி வீதியில் ஒரு தீமை நடப்பதை கண்டால் அதை தடுக்க வேண்டும். இதை பாதையின்
உரிமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பு தோழர்களே, நாம் முறையாக வாழ பழகுவோம். அல்லாஹ் அப்படி வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸ்ஹாபிஹி வஅத்பாஇஹி அஜ்மாயின். அம்மா பாத். அன்புக்குரிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள். முஆத் ரலியல்லாஹு அவர்களை ரசூலுல்லாஹ் யமன் தேசத்துக்கு அனுப்பினார்கள். அஹ்லு கிதாபுகள் வாழ்ந்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு போய் நீ என்ன செய்ய வேண்டும்? தொழுகையை சொல்ல வேண்டும், கலிமாவை சொல்ல வேண்டும், ஜக்காத்தை சொல்ல வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்னாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. வையாக்க, உனக்கு நான் எச்சரிக்கிறேன். கராயிமல் அம்வாலிஹிம், மனிதர்களுடைய பெருமதியான சொத்தை ஜக்காத் என்ற பேரிலே அவர்களிடமிருந்து பறித்தெடுப்பதை உனக்கு எச்சரிக்கிறேன். பாருங்கள் சகோதரர்களே, ஜக்காத் ஒரு கடமை. கடமையை செய்யும் பொழுது கூட அடுத்தவனின் சொத்துக்களை அபகரித்து விடாதே, அநியாயம் செய்து விடாதே என்று ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஃபைன்னஹு வத்தகி தஅவத்தல் மظلوம், அநீதி இழைக்கப்பட்டவன் உனக்கு எதிராக செய்யும் பிரார்த்தனைக்கு நீ பயந்து கொள். ஃபைன்னஹு லைஸ பைனஹு வ பைனல்லாஹி ஹிஜாப், அநீதிக்குட்பட்டவன் செய்யும் பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த திரையும் கிடையாது. உடனடியாக அல்லாஹ் அதை கபூல் செய்வான். ஒரு நோயாளிக்கு தொந்தரவு கொடுத்தால் தொந்தரவு தாங்க முடியாமல் மனம் உடைந்து அவன் நமக்கு எதிராக கையேந்தினால் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொள்கிறான். பள்ளி வாயல்களிலே, மஸ்ஜிதுகளிலே அல்லாஹ்வுக்காக இபாதத் செய்வதற்காக நேரத்தை ஒதுக்கி வந்த சகோதரர்களுக்கு நாம் தொந்தரவாக அமைந்தால், அந்த இறை இல்லத்திலே இருந்து நமக்கு எதிராக அவன் கை தூக்கினால், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த பிரார்த்தனைக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எந்த தடையும் கிடையாது. நேரடியாக அல்லாஹ்வை அது சென்றடைகிறது. பயந்து கொள்வோம் சகோதரர்களே. மேலும் ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸை சுருக்கமாக சொல்லி முடிக்கிற இன்னொரு செய்தி புகாரில் பதிவானது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒரு நாள் இருக்கிறது, அந்த நாளிலே பணமோ பொருளோ தீனாரோ திர்ஹமோ உங்களுடைய கையிலே இருக்காது. அது மறுமை நாள். உங்களுடைய கையிலே தீனாரோ திர்ஹமோ இருக்காது. அப்படி ஒரு நாளிலே அல்லாஹ் உலகத்திலே யாரெல்லாம் நீங்கள் அநீதி செய்தீர்களோ, உங்களால் அநியாயம் இழைக்கப்பட்டவர்கள் அந்த நாளிலே வந்து அல்லாஹ்விடத்திலே உங்களை காட்டி கொடுத்து உங்களுடைய நன்மைகளை வாங்கிக் கொள்வார்கள். உங்களிடத்திலே நன்மை இல்லை என்றால் உங்களுடைய அவர்களுடைய தீமையை வாங்கி உங்களிடத்தில் தந்து உங்களை நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்பி விடுவான். அப்படி ஒரு நாள் இருக்கிறது. எனவே ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், மன் கானத் லஹு மத்லமத்துன் லி அஹீஹி மின் இர்திஹி அவ் ஷைஇன் ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம். எனவே அடுத்த சகோதரனுக்காக யாரெல்லாம் அநீதி இழைத்தீர்களோ, அது மானத்தோடு உள்ள விடயமாக இருக்கலாம், அல்லது வேறு வேறு விவகாரங்களில் உள்ள விடயமாக இருக்கலாம். எதை மூலமோ உங்களால் இன்னொரு சகோதரன் அநீதிக்குள்ளப்பா உள்ளாக்கப்பட்டிருந்தால் இன்றைய நாளே அதிலிருந்து அவனிடம் தௌபா, அவனிடம் போய் மன்னிப்பு கேட்டு விடுபட்டுக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே இந்த நிலைமையில் நாங்கள் உலகத்தில் வாழும் பொழுதே நாம் செய்த அநியாயத்துக்குரிய பரிகாரத்தை நாம் தேடவில்லை என்றால் நிச்சயமாக மறுமையில் நாம் தேடிய நன்மைகள், நாம் நோற்ற நோன்புகள், நாம் செய்த தர்மங்கள், இதர வணக்கங்கள் எல்லாம் அவர்களிடம் ஒப்படைத்து விட்டு நரகத்துக்கு செல்லும் ஒரு அதாவது துப்பாக்கிய நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். எனவே அல்லாஹ்வை பயந்து கொள்வோம். இன்றிலிருந்தாவது திருந்திக் கொள்வோம், நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ் நம் அனைவரையும் இந்த பள்ளி வாயில் எப்படி ஒற்றுமையாக ஒன்றாக கூட்டி இருக்கிறானோ இதே போன்று நம் அனைவரையும் மறுமையிலும் சொர்க்கத்தில் அல்லாஹ் குடியிருத்தாட்டுவானாக. ஃபஅகூலு கௌலி ஹாதா ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் இன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம்.